அவர் கயிற்றை பிடித்தார். சீக்கிரமாக அவர் கிணற்றிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டார். அவரை அக்கிணற்றிலிருந்து விடுவித்த அடையாளம் தெரியாத அம்மனிதன் அந்த கதவை பூட்டிவிட்டு இரவின் இருளிலே மறைந்து விட்டார். தன்னை கடவுள்தான் இவ்விதமாக காப்பாற்றினார் என்பதை சுந்தர் பின்னர் புரிந்து கொண்டார். தன்னுடைய உடலில் தேவையான பலம் பெற்றவுடன் மீண்டும் அவர் ரட்சிப்புக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் உள்ளங்களுக்கு நற்செய்தியை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். பலர் ரட்சிப்பை பெற்றனர். இந்தியாவின் வடபாகத்தில் அமைந்திருக்கும் இன்னொரு நாடு நேபாளம். சாது சுந்தர் சிங் காலத்தில் இங்கு நற்செய்தி பிரசங்கிக்கப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. சுந்தர் நேபாளத்திற்கு சென்று அங்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். இதனால் அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். சிறைச்சாலையில் இருந்த மற்ற கைதிகளுக்கு அவர் கிறிஸ்துவை பற்றி கூறினார். கிறிஸ்துவை பற்றி கூறுவதிலேயே தம் நேரத்தை போக்கினார். எனவே அவரை தனியாக ஒரு சிறிய அறையில் அடைத்து விட்டார்கள். அது ஒரு மாட்டு கொட்டகையாக இருந்தது. அவரது ஆடைகளை கழற்றி கைகளையும் கால்களையும் ஒரு கம்பத்தில் கட்டி அவர் மீது அட்டைகளை விட்டுவிட்டார்கள். அவை அவருடைய இரத்தத்தை உறிஞ்சியது. பலம் குன்றி போனார். என்றாலும் அந்த அதிகமான வேதனையிலும் கடவுளிடம் ஜெபிக்கவும் துதிக்கவும் ஆரம்பித்தார். இதை பார்த்த அதிகாரிகள் அவருக்கு புத்தி சுயாதீனம் இல்லை என்று எண்ணி உடனடியாக விடுதலை செய்தார்கள். அட்டைகளினால் இரத்தம் உறிஞ்சப்பட்டு பலவீனமான நிலையில் இருந்த போதிலும் மறுபடியுமாக பக்கத்தில் இருந்த ஊருக்கு சென்று தெருவில் நின்று நற்செய்தியை சொல்ல ஆரம்பித்தார். அவருக்கு நேரிட்ட எல்லா துன்பத்திலும் என்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் பாடு அனுபவிப்பது ஒரு மாபெரும் மகிழ்ச்சியின் ரகசியம் என்று சுந்தர் கூறுவார். இந்த மாபெரும் மகிழ்ச்சியின் ரகசியம் என்ன என்றால், என்னுடைய எல்லாவித துன்பங்களிலும் ஆத்துமாக்களுக்கான கடும் உழைப்புகளிலும் என்னுடைய ஆறுதல், நம்பிக்கை, ஊக்கம் அனைத்தும் கிறிஸ்துவின் சிலுவையே அன்றி வேறல்ல. எனக்காக கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கி சிலுவை பாரத்தை சுமந்தார். ஆகையால் நான் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதில் பாடுபடுவது ஒரு பெரிய காரியம் அல்ல என்று கூறினார். நேபாளத்தில் சிறைச்சாலை அனுபவம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று கூறும் போது, கிறிஸ்துவின் பிரசன்னம் அச்சிறைச்சாலையில் என்னோடு கூட இருந்தபடியினாலே அது ஆசீர்வாதமான ஒரு மோட்சமாக இருந்தது என்றும் கூறினார். அவர் பட்ட பாடுகளும் அவரது ஒப்பற்ற அனுபவங்களும் விரைவில் வெளி உலகின் கவனத்திற்கு வந்தது. உலகின் பல பாகங்களிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களின் சிந்தனை இந்த இந்திய அப்போஸ்தலர் மீது பதிய ஆரம்பித்தது. கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரசங்கிக்க வேண்டும் என்ற அழைப்பு அவருக்கு இந்தியாவின் எல்லா பாகங்களிலும் இருந்து வந்தது. அவர் சென்ற இடங்களில் எல்லாம் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு சிலுவை நாதரை பின்பற்ற வேண்டும் என்பதையே அறைகூவலாகவும் மிஷனரி அழைப்பாகவும் கூறினார். இவரது மிஷனரி அறைகூவல்கள் அநேகரை ஜெபிப்பதற்கும் செயல்படுவதற்கும் தூண்டிவிட்டது. சிலோன், பர்மா, மலேயா, சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு சென்று பிரசங்கித்தார். மேலும் இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இன்னும் ஒரு சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று நற்செய்தி வழங்கினார். அவர் எங்கெங்கே சென்றாரோ அங்கெல்லாம் அவரை கண்ட மக்கள் அவரில் இயேசு கிறிஸ்துவின் சாயலை கவனித்தார்கள். ஒரு முறை அவர் பேசிக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தில் ஒரு சிறுமி இவர் இயேசு கிறிஸ்துவா என்று கேட்டாளாம். ஆத்துமாக்களை குறித்த பாரத்திலும் தூய்மையாக தன்னை காத்து கொள்வதிலும் சுந்தர் நிச்சயமாகவே தன்னுடைய அருமை நாதனாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து காண்பித்தார். பிரயாணத்தின் கடினத்தையும் அதிலே ஏற்படவிருக்கும் அபாயங்களையும் நான் முழுவதுமாக உணர்கிற போதிலும் நான் இன்றைக்கு திபெத் நோக்கி பிரயாணம் செய்கிறேன். ஏனென்றால் நான் என்னுடைய கடமையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று 1929 ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தன்னுடைய நண்பர்களுக்கு எழுதிய குறிப்பிலே எழுதியிருந்தார். திபெத் சென்றுவிட்டு திரும்பி வருவதற்கான சமயம் கடந்து விட்டது. ஆனால் அவரோ வரவில்லை. எந்த விதமான செய்தியும் அவரிடத்தில் இருந்து கிடைக்கவில்லை. ஒருவேளை அவர் பிரயாணத்தில் மலை சிகரங்களை கடந்து செல்லும் போது ஏதோ ஒரு பாதாளத்தில் விழுந்து இறந்திருக்கலாம், அல்லது ஒரு ஆழமான கிணற்றிலே தூக்கி போடப்பட்டிருக்கலாம், அல்லது யாக் என்னும் எருமையின் நனைந்த தோலுக்குள்ளாக வைத்து கட்டப்பட்டு சுருட்டப்பட்டு அவருடைய எலும்புகள் முறிக்கப்பட்ட நிலையில் அவர் ஒரு இரத்த சாட்சியாக மரித்திருக்கலாம். அவரது முடிவு எப்படியாக இருந்தாலும்
இந்தியாவின் அப்போஸ்தலராகிய சாது சுந்தர் சிங் தனது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டார் என்பது மட்டும் உறுதியானது. நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்?